இனிமே அவர் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத பற்றி பேசவே முடியாது. எந்த கட்சியில் அவருடைய அரசியலை ஆரம்பித்தாரோ, எந்த கட்சி சார்பாக 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, எந்த கட்சிக்காக அந்த கட்சி ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரோ, அந்த கட்சியை பற்றி அவர் பேச முடியாது. இதில் அவர் பண்ணதுலேயே பெரிய தவறு என்ன அப்படின்னா, இவர் கூடயே எவ்வளவோ கஷ்ட காலத்துலையும் இருந்து ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே கட்சிக்கு வந்தார் பாருங்க. அதுதான் பெரிய தப்பு. திமுகவுக்கு எந்த வகையில் பலத்தை சேர்க்கும்? திமுகவில் இன்னொரு கட்சியில முதலமைச்சராக இருந்தவர் இங்கே வந்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த பலமும் இருக்கும்னு நினைக்கல. திமுக அதிமுக வர தலைவர்களுக்கு உடனடியாக ஒரு பெரிய முக்கியத்துவம். பல பேர் இப்ப அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பல காலமாகவே, ஆனா அந்த முக்கியத்துவம் இவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. திராவிட கொள்கைகளையும் திராவிட இயக்கத்தையும் காப்பாற்றுற ஒரே கட்சி திமுக தான். தளபதி அவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா துறைகளிலும் திமுக அரசு தரமா செயல்பட்டு வருதுன்னு சொல்றாரு. இப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இவரே பிஜேபியில சேரக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அப்பயும் சொல்லுவார், திராவிட ஆட்சியை சிறப்பாக செய்யறது பிஜேபி தான் பேர். இப்போ இபிஎஸ் இத்தனை விஷயங்களை சமாளித்து ஒரு அரசியலை கொண்டு போகக்கூடிய இதில் ஒரு தலைமை பண்புல இருக்கிறார். இது ஓபிஎஸ்க்கு இல்லையே. அவருடைய கடந்த கால அனுபவத்தை பார்க்குறப்ப அந்த மாதிரி இல்லை. அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வரலாற்றில் முதல் முறையாக இந்தியாவில் எங்கு நடக்கும்னு தெரியாது 3 முறை முதல்வராக இருந்த ஒருத்தவர் மாற்றுக் கட்சி எதிர்கட்சியான டிஎம்கேல சேர்ந்திருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். இன்று அபிஷியலா அவரோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, இது எந்த விதத்தில் ஓபிஎஸ்க்கு கை கொடுக்கும், இல்லை திமுகவுக்கு பலமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஓபிஎஸ் சைட்லேருந்து பார்ப்போம். என்னன்னா, இனிமே அவர் இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறத பற்றி பேசவே முடியாது. எந்த கட்சியில் அவருடைய அரசியலை ஆரம்பித்தாரோ, எந்த கட்சி சார்பாக 3 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, எந்த கட்சிக்காக அந்த கட்சி ஒருங்கிணைக்கணும், எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரோ, அந்த கட்சியை பற்றி அவர் பேச முடியாது. ஒன்று. இன்னொன்று, அந்த கட்சிக்காக தொடுத்த வழக்குகளுக்கான ஒரு விஷயங்களில் தார்மீக உரிமையாக இழந்துட்டார். அது ஒரு விஷயம் போச்சு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இவர் முதலமைச்சராக இருந்தவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், இந்த மாதிரி அதிமுகவில் அப்படிங்கிறப்ப திமுகவில் இவருக்கான ஒரு முக்கியமான போஸ்ட் என்ன கொடுக்கறது, இவர் எங்கேருந்து வந்தாரோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்கும்ல. இதில் அவர் பண்ணதுலே பெரிய தவறு என்ன அப்படின்னா, இவர் கூடயே எவ்வளவோ கஷ்ட காலத்துலையும் இருந்து ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன்லாம் திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே கட்சிக்கு வந்தார் பாருங்க. அதுதான் பெரிய தப்பு. முதல்ல மக்கள் நீதி மையம் அப்படிதான் சார் போச்சு. தொண்டர்கள் தலைவர்கள் போனாங்க, அப்புறம் கடைசி கமலஹாசன் போனாரு அதிமுக. அவர் கூட்டணி. ஆமா. அது என்ன, இப்ப இவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒண்ணு அவங்க கூட இருக்கிற ஆள்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசி ஒரு ஒன்றுபட்டு ஒன்னா சேர்ந்துருக்கு இருந்திருக்கலாம். சொல்றேன், இந்த மாதிரி வந்ததுக்கு பதிலாக இப்ப இவரு சொல்லியிருக்கிறார்ல, பண்டுட்டி ராமச்சந்திரன், இவருடைய உரிமை மீட்பு இயக்கம், அப்புறம் அதிமுகவை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ஓபிஎஸ் போராடி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாரு இல்லையா. அதற்கெல்லாம் ஆலோசகராக இருந்தவர் பண்டுட்டி ராமச்சந்திரன். இப்போ அவர் ஒரே வாரத்தில் சொல்லிட்டாரு, வேஸ்ட்டுன்ட்டார். அதை பற்றி எதுக்கு பேசுறீங்க, அதாவது சாப்டர் இஸ் ஓவர், அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு இவருடைய நிலைமை. சார், திமுகவுக்கு எந்த வகையில் பலத்தை சேர்க்கும் சார்? திமுகவில் இன்னொரு கட்சியில முதலமைச்சராக இருந்தவர் இங்கே வந்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த பலமும் இருக்கும்னு நினைக்கல. இப்போ சில பேர் சொல்றாங்க எப்படின்னா, ஓபிஎஸ்னா அவருக்கு ஜாதி ரீதியான வாக்குகள் வரும் அப்படின்னா, அதுவே ஒரு பெரிய வீக்னஸ். ஒரு கட்சியுடைய சார்பில் முதலமைச்சராக இருந்தவர், அனைவருக்குமான ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு ஜாதிய வட்டத்தில் குறுகுனது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இது அவரே சொல்லியிருக்காரு சார். தென் மாவட்டங்கள்லேருந்து வர தலைவர்களுக்கு ஏடிஎம்கேல முக்கியத்துவம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஜாதியை குறி வச்சு பேசுறாரு சார் ஓபிஎஸ் அவர்கள். இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் இப்ப இவருக்கு தானே அங்க முதலமைச்சர் பதவியை கொடுத்தாரு. இவர் அதே தென் மாவட்டம் தானே வந்தாரு. அதனால அந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படிங்கிறது ஒரு அரசியல் சூழலுக்கு பேசுறாரு. ஒண்ணு. இன்னொன்னு, தென் மாவட்டத்துக்கோ இல்ல குறிப்பா இவர் சார்ந்த முக்குளத்தாருக்கோ, முக்குளத்தோரின மக்களுக்கோ இவர் என்ன பண்ணியிருக்கிறார்? முக்குளத்தோரின மக்களுக்கு அவங்களுடைய இடஒதுக்கீடு, ஜாதி சான்றிதழ் குறித்த பல்வேறு கோரிக்கைகள் அவங்களுக்கு உண்டு. அதுல ஏதாவது இவர் பண்ணியிருக்கிறாரா? இல்லை. தான் சார்ந்த
ஒரு அந்த ஜாதிக்காரங்களுக்கு இல்லை உறவினர்னா மகன்களை தாண்டின உறவினர்களுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லையா? இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு இது என்னன்னா, சசிகலா வந்து இவங்கள முதலமைச்சர் பதவியிலேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. வெளியில் வந்து இவர் சொல்கிறார், என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரு மாநிலத்துறைய முதலமைச்சரும் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய, காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய, உள்துறை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு பெரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்னை மிரட்டினாங்கன்னா, முதலமைச்சராக இருந்த ஒருத்தரையே மிரட்டுறாங்கங்கிற அளவுக்கு தான் இவரோட பலவீனமாக இருந்திருக்காரு. அப்போ இவருடைய ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ எந்த விதத்திலையுமே இவர் வந்து ஒரு பலமான ஒரு வாய்ப்பாக, பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ திமுகவை பொறுத்தளவில் என்ன அவங்க நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சரி இத்தனை வருஷம் இருந்தார் ஒருத்தர், இன்னொரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தார், அவர் இங்கே வர்றாருங்கிறது வந்து ஒரு கவனத்தை இருக்கும். அதுவும் முக்கியமாக திமுகவில் வந்து அதிமுகலேருந்து வர தலைவர்களுக்கு உடனடியாக ஒரு பெரிய முக்கியத்துவம். பல பேர் இப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பல காலமாகவே வந்து நிறைய பேருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த முக்கியத்துவம் இவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ சேகர்பாபு வந்தார், அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அது மாதிரி செல்வ கணபதி வந்தார், எம்பி பதவி கொடுத்தாங்க. இப்படி உதாரணங்கள் நிறையா இருக்குது. KKSSR இப்போ வரிசையாக சொல்லலாம். ஆனால் இவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர். இப்போ அவருக்கு என்ன கொடுக்க முடியுங்கிறது ஒன்று இருக்குது. தவிர கொடுத்தாலும் கூட மற்றவர்கள் மாதிரி இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையானவராக இருப்பார் அப்படிங்கிற கேள்வி திமுகலையும் இருக்கும். ஏன் அப்படின்னா, இவர் வந்து எம்ஜிஆர் தான் வாழ்க்கை, ஜெயலலிதா தான் வாழ்க்கை அப்படின்லாம் இப்போ பேசுகிறாரு. ஆனால் எம்ஜிஆர் தான் வாழ்க்கைன்னு இருந்த இவர், ஜெயலலிதாவை வந்து புகழக்கூடிய இவர், எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு போனது வந்து ஜானகி அணி. புறா சின்னம் வச்சுருந்தாங்கள்ல, சேவல் புறா 2 இதை, ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம், ஜானகி அணிக்கு புறா சின்னம். இவர் வந்து என்னது ஜானகி பக்கம் அவர் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடி கட்சி ஒன்றிணைந்தோன்னே ஏதோ ஒரு நல்ல பேர் எடுத்துட்டாரு. இவர் 3 முறை முதலமைச்சராக்குனாங்க. அதுக்கப்புறம் விசுவாசின்னு ஜெயலலிதா மட்டும் பேர் வாங்கினாங்களா சார்? பேர் வாங்கினாரு. 3வது முறை முதலமைச்சர் ஆக்குனது வந்து ஜெயலலிதா இல்லை, சசிகலா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு பேச்சுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜனநாயகன்னு நான் ஏற்றுக்கல. ஆனால் என்னன்னா, இப்போ சசிகலா சொல்லி தானே முதலமைச்சர் ஆனார். ஆனால் அந்த பதவியிலேருந்து போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சசிகலாவுக்கு எதிராகவே ஆனார், தர்மயுத்தம் ஆரம்பிச்சார். மறுபடியும் இந்த சசிகலா கூட சேர்ந்து பேச ஆரம்பித்தார். இப்போ மறுபடி விலகி இருக்கிறாரு. அதே போல் இந்த பக்கம் திமுகவை பார்த்தீங்கன்னா கடுமையாக பேசிட்டு இருந்தார். இப்போ கட்சி அதை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து எல்லா கட்சிக்கும் இருக்கிறது தான், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அவருடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே அவர் வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இவ்வளோ மைனஸான ஒரு ஆள், இப்போ ஒரு ஜாதி ரீதியான ஓட்டு இல்லை, தென் மாவட்டம்னு சொல்லி ஓட்டு இல்லை, ஒட்டுமொத்த ஒரு முதலமைச்சராக இருந்தாருங்கிறதுக்காக கூட ஓட்டு இல்லை, இவரால் என்ன பலன்? சரி வரட்டும், ஒரு தலை கணக்கு, அவ்வளோதான். இல்லை சார், நீங்கள் வந்து என்ன கட்சியில் என்ன பதவி கொடுக்க போகிறீங்க, என்ன அதிகாரம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எம்எல்ஏ பதவிக்கு நீ கண்டிப்பாக நிற்பான்னு நினைக்கிறேன். திமுக சார்பாக நிற்பார் கண்டிப்பாக. ஜெயிச்சு வரப்போ அவர் பதித்த நிதித்துறையே வந்து கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை, அந்த மாதிரி கொடுப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒரு விஷயம். இன்னொன்று, நிதித்துறையே கொடுத்தாலும் முதலமைச்சருக்கு அடுத்தது தானே. ஆமாம், இவர் வந்து 3 முறை முதலமைச்சராக எந்த சூழலில் வந்தாருங்கிறத மக்கள்கிட்ட இவரை முதலமைச்சராக நிறுத்தி அந்த தேர்தலில் வரல. அது வந்து ஜெயலலிதா தான் ஜெயிச்சாங்க. அவங்கள பேரை சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சூழ்நிலை காரணமாக தான் அவர் வந்தார். ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் சிக்கினதன் காரணமாக இவர் வந்தார், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் முதலமைச்சராக இருந்தார். அப்போ அதை தாண்டி எது கொடுத்தாலும் வந்து அவருக்கு இதானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ்ட்டு இருக்கக்கூடிய மைனஸ்களில் ஒன்று அதீத நிதானம். இப்போ இவர் இருக்கக்கூட தான் ஏற்கனவே சொன்னேன், வைத்தியலிங்கம் உயர்ந்துட்டார் இங்கே திமுகவுக்கு, மனோஜ் பாண்டிய வந்துட்டார், ஜேசிடி பிரபாகரன் வந்துட்டார். இதுக்கப்புறம் இவர் எடுக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, இது வந்து அரசியலுக்கு ஆகாது. அவர் எப்பயுமே அப்படித்தான் சந்தர்ப்ப சூழலினால அமைச்சர் ஆனார், அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆனார், அப்புறம் சந்தர்ப்ப சூழலில் முதலமைச்சர் ஆனாருடைய அந்த ஒரு துடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு அரசியலுக்கு இருக்க வேண்டிய அந்த துடிப்புங்கிறது அவருக்கு கிடையாது. தலைமை பண்பே இல்லைங்கிறீங்களா சார்? நிச்சயமாக அதை சொல்லலாம், தப்பே இல்லை. ஒன்று, அதே மாதிரி ஒரு தைரியம் இருக்கணும் ஒரு தலைவர் அப்படின்னா. இப்போ டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடினார். அதுக்கப்புறம் அது நடக்காது அப்படின்ன உடனே தனி கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ரொம்ப எச்சரிக்கையாக போட்டார். எப்படின்னா, அதிமுகவில் இணைவோம் அப்படின்னு சொல்லலை, ஓரணியில் இணைவோம் அப்படின்னாரு. இப்போ அதே மாதிரி ஓரணி, ஒரு கூட்டணி, அம்மா மீனாட்சி அமைப்போம். அப்போ அது பொதுவான வார்த்தைகளோட இது பண்ணதுனால இப்போ அது டிஸ்டர்பாக இல்லை, கூட்டணியில் வச்சிருக்கிறாங்க. நாளைக்கே அந்த கூட்டணியை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலையே விலகலாம், முடிஞ்சு போச்சு இது. ஆனால் இவர் என்னன்னா அந்த சூழலையே புரிஞ்சிக்காம
கண்மூடித்தனமாக வந்து நான் உரிமை மீட்டுருவேன் வந்துடுவேன் அப்படின்னது மிகப்பெரிய தவறு. இப்படி இத்தனை தவறுகள் கொண்டவர் சார். அவரும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒருங்கிணைந்து செயல்பட்டதான் சார் இவ்வளவு முயற்சாரு. ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையாங்கிற ஒரு இஷ்யூல தான் வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு தொண்டர்கள் மூலியமா சேரத்துக்கு எவ்வளவு சான்ஸ் கேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே மறுத்தாரு. அவர் எல்லா வாய்ப்பும் மறுக்கப்பட்ட பின்னர் தானே திமுக போனாரு. இல்லை, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ 2 பேருக்குமான ஒரு மன வருத்தம். அப்போ அதிமுகவே தனக்கு தான் அப்படின்னாரு ஓபிஎஸ். ஒன்று. இன்னொன்று, அந்த தலைமையகத்தில் வந்து தன்னுடைய ஆட்களோட வந்து அங்கே ஒரு பெரிய கலாட்டா ஆச்சு. இதை பார்த்தோம். இப்போ ஒரு கட்சியை புனிதமாக நினைக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு பொறுத்தவரை புனிதம் அப்படிங்கிறதும் கிடையாது, ஒரு அசிங்கமானது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாம் இயல்பு தான் நமக்கு. ஆனால் அவர் தான் சொன்ன வார்த்தைகள் புனிதம் அது. அப்போ அந்த புனிதமான அந்த கட்சி தலைமையகத்தை அவர் எந்த மாதிரி வைத்திருந்தார் ஒன்று. அடுத்தது என்ன மாதிரி நடத்தினார் அப்படிங்கிறது ஒன்று. தவிர பொருட்கள்லாம் உடைக்கப்பட்டன. அதே மாதிரி இவருக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த கட்சியிலேருந்து வந்தது இருந்த ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப அது மாதிரி துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த 2ஐ பயன்படுத்தி இவர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ இதுவே நீங்கள் எடப்பாடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஒரு தைரியத்துக்காக நான் சொல்ல வராது. அமித்ஷா வந்து இருந்தாலும் கூட என்ன சொல்லிட்டாரு, எங்களுடைய உட்கட்சி விஷயத்தில் தலையிடாதீர்கள். வெளியில் சொல்லுவாங்க இவர் வந்து பாஜக அவர்கிட்ட வந்து ரொம்ப அடிமையாகிட்டார். அது யதார்த்தத்தை பாருங்கள். நம்ம இந்த கட்சியில் அந்த கட்சியில் பார்க்குற யதார்த்தத்தை சொன்னால் அமித்ஷாட்ட வந்து சொல்லிட்டார், எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்கள் தலையிடக்கூடாது, முடிஞ்சு. அதே இது அமித்ஷாவும் வந்து கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்ப என்ன சொல்கிறாரு, அதிமுக உட்கட்சி விஷயத்தில் அங்கே தலையிட மாட்டோம், முடிஞ்சு ஒன்று. அதே போல் நீட்டு விஷயத்த சரி ஒரு மாநில அரசால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே 7.5 கொண்டு வந்தார். 7.5% கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கானது. அது இத்தனை பேர் இப்போ படிக்கிறான். அப்போ அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி வந்து ஒரு அகில இந்திய கட்சி, அது வந்து ஆளுங்கட்சியாகவும் இருக்குது மத்தியில். ஆனால் இங்கே அந்த தமிழ்நாட்டுடைய தலைவராக அண்ணாமலை இருக்கும் வரை கூட்டணி கிடையாது. அது எங்கள் கட்சிக்கு ஆபத்தாக இருக்குது. ஏன்னா எங்கள் கட்சியோடைய ஜெயலலிதா அவர்களை, மறைந்த ஜெயலலிதாவை வந்து தரக்குறைவாக பேசினார், சேர்த்துக்க நாங்கள் வந்து ஒத்து வர மாட்டோம். அப்போ இறங்கி வந்துச்சுல்ல பாஜக. இது எதுவுமே ஓபிஎஸ் வந்து ஒரு கற்பனையாக சொல்கிற அதிமுகவுக்கு தலைவராகவோ இருந்தார் அப்படின்னா இது நடக்காது. அதே போல் அவர் முதலமைச்சராக தொடர்ந்தால் இந்த 7.5 இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வராது. முழுக்க முழுக்க அவர் பிஜேபி கூட வந்து சரண்டர் ஆகிப்பார். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், பாஜக தலைவர்கள் இங்கே வந்தாங்கன்னா ஒன்று உங்களை சந்திக்கிறதே நான் பெற்ற பேர், நான் அடைந்த பாக்கியம் சொன்னாரா இல்லையா? அந்த இடத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி போகலையே. அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் இப்போ பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி, அதோடைய தலைவர் அன்புமணி அவர் வந்து பாஜக தலைவர்களை பார்க்கல, எடப்பாடி பழனிசாமி தான் வந்து சந்திச்சார். இப்போ அந்த கட்சிக்கு அது ஒரு கூட்டணிக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தது வந்து அதிமுக பாஜக தான். அப்போ அது ஏற்கனவே பாமக இருந்தாலும் ஒரு ஆசோலேஷனில் இருந்துச்சு. இப்போ ஒரு அரசியல் பார்வையில் நம்ம பார்க்குறப்ப அப்போ அன்புமணி வந்தார், வந்து நேராக எடப்பாடியை தான் பார்த்தாரு, கூட்டணி உறுதியாயிருச்சு. இப்போ வந்து ஒரு அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் வந்தார் வைங்க. அப்போ இந்த தலைமை பண்பு இருக்குல்ல, இபிஎஸ்ட்டு இருக்கக்கூடிய தலைமை பண்பு. இப்போ அவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுக ஆளுங்கட்சி, இன்னொரு பக்கம் பாஜக வந்து கூட்டணியில் இருந்தாலும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய கட்சி, அது வந்து வரலாறு நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் புதுசாக கிளம்பி இருக்கிற விஜயால் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. நான் ஆரம்பத்துலேருந்து இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், தொகுதிக்கு 1500க்கு மேலே அவர் வாங்க போகிறது கிடையாது. தாவேக்க விஜயை வந்து பிடிக்காதவங்க கூட பார்த்தீங்கன்னா 20,000 வாங்குவார், தொகுதியில் 50,000 வாங்குவார் சொல்கிறேன். பிடிச்ச ஆள்லாம் சொல்ல தேவையே இல்லை. 10%, 20%, 30% ஆரம்பிக்கிற வரைக்கும் இப்பெல்லாம் வந்து சொல்றாங்க தாவேக்கு. இப்பெல்லாம் வந்து என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இந்தியா முழுக்க தேவைக்கு ஆள போகுது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா இப்போ விஜய் பேசுகிறப்ப சொன்னார்ல, இப்போ வேலூரில் மு.க. ஸ்டாலின் வந்து வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அவங்க கட்சிக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்க, வெற்றினா விஜய். அப்போ 234 தொகுதிகளையும் எந்த கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் ஜெயிப்பார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மாதிரி தொலைக்காட்சியிலையோ யூடியூப்லேயோ சொல்கிறப்ப கும்பகோணம் தொகுதியில் குப்புசாமி வென்றார் அப்படின்னு. கும்பகோணம் தொகுதியில் குப்புசாமி விஜய் பெற்றார், வெற்றி பெற்றாருன்னு சொல்ல வேண்டியதில்லை, விஜய் பெற்றார். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார வெற்றிக்கு பதிலாக விஜயின்ட்டார்ல.
அந்த வகையில் பார்த்தா தாவேக்க ஜெயிக்குதோ இல்லையா 234லையும் விஜய் ஜெயிச்சிடுவார். அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தா உலகம் முழுக்க இந்த மாதிரி நடக்கும். சரி, இந்த விஜய்லாம் விட்டுருவோம். விஜய் ஒரு பக்கம் இருக்க, நம்ம விஷயத்துக்கு நம்ம வருவோம். எதுக்காக சொன்னேன்னா, இப்போ இபிஎஸ் வந்து இத்தனை விஷயங்களை சமாளித்து ஒரு அரசியலை கொண்டு போகக்கூடிய இதில் ஒரு தலைமை பண்புல இருக்கிறாரு. இது வந்து ஓபிஎஸ்க்கு இல்லையே. அவருடைய கடந்த கால அனுபவத்தை பார்க்குறப்ப அந்த மாதிரி இல்லை. இன்னும் சொல்ல போனால் தலைமை பண்பு இருந்தால், என்னடா இது இத்தனை வருஷம் சொல்லிட்டு இருந்தோம், நம்ம இருந்த கட்சி, அந்த கட்சிக்கு வழக்கு போட்டிருக்கிறோம், இப்போ அதை பற்றி கூட நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு கூட யோசிக்காமல் திமுகவுக்கு போயிருக்காரு. நான் சொன்னது மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு தனி கட்சியாக அமைச்சிருந்து திமுக கூட கூட்டினா கூட ஏதோ ஓரளவு தொடர்களை ஏற்றுக்குவாங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு, அதிகாரப்பூர்வ தகவல்னு தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதில் வந்து என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்து ஒரு 3 தொகுதி கேட்குற மாதிரியும் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு சார். இல்லை, எல்லாமே யூக செய்திகள் தானே. அந்த மாதிரி தான் வந்துச்சே தவிர மற்றபடி ஒரு உறுதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒன்றும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலாம் கூட, எதுத்துட்டா கூட டிடிவி தினகரன் இப்போ என்டிஆர் தானே அப்படி இருக்காரு அப்படின்னு. ஆனால் டிடிவி தினகரன் ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து தனி கட்சி துவங்கியவர். அதில் நான் சொன்னது மாதிரியே ஒரே அணி அப்படிங்கிற வார்த்தையை பேர். இவர் அந்த மாதிரி இல்லையே, வழக்கும் போட்டிருக்கிறாரு, எப்படி சேர்த்துக்குவாங்க? அதனால் அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. இப்போ இதோடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே எந்த வித பலனும் இருக்கும், அதாவது வாக்கு ரீதியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி சசிகலா அவர்களும் நிறைய முரண்கள் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சுமூகமான சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு. அவங்க இப்போ தனி கட்சி ஆரம்பிச்ச ஒரு கூட்டத்தில் கூட ஓபிஎஸ் நல்ல மனிதன் கூட சொல்லியிருந்தாரு. ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் சசிகலா அவர்கள்ட்டே போய் இணைஞ்சிருக்கலாமே, ஒருங்கிணைந்த அதிமுகவை கொண்டு வந்திருக்கலாமே. அதை தான் சொல்கிறேன். இப்போ அந்த முடிவும் அவர் எடுக்கலையே. இப்போ அதையாவது செஞ்சுருக்கலாம். ஏன்னா இப்போ சசிகலா கூட வந்து ஆரம்பத்தில் சரண்டராக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து எதிர்த்து நின்னார், மறுபடியும் சரண்டரானார், ஆனால் மறுபடியும் இப்போ விலகி போயிருக்காரு. இப்படி மாறி 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 தானே வந்து அவருடைய சூழல் இருக்குது. அப்புறம் இப்போ சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னா, சசிகலாவுக்கு வந்து தென் மாவட்டத்தில் பெரிய செல்வாக்கு இருக்கும், முக்கியமாக வந்து முக்குளத்தோர் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ்க்கு சொன்னது தான் இருக்கும். இப்போ முக்குளத்தோருடைய ஒரு இடஒதுக்கீடோ இல்லை ஜாதி சான்றிதழ் குறித்த பிரச்சனைகளோ இருக்கிறப்ப சசிகலா ஏதாவது பேசியிருக்கிறாங்களா, போராட்டம் நடத்திருக்காங்களா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் ஜெயலலிதா கூட இருந்தாங்க, என்ன பண்ணியிருக்கிறாங்க? எதுவுமே இல்லையா. அதை தவிர பார்த்தீங்கன்னா அதே முக்குளத்தோரை சேர்ந்தவர் தானே ஓபிஎஸ். இப்போ அவரை வந்து பதவியை விட்டு தூக்குனது யார்? சசிகலா தானே. அது ஓபிஎஸ் தானே சொன்னார். இன்னும் வந்து அப்போ அது அப்போவே சொன்னாங்க, ஏன்னா சசிகலா வந்து கல்லர் பிரிவு, அதனால் ஓபிஎஸ் பிரிவு வந்து ஒரு மறவர். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சசிகலாவுடைய அதே ஜாதியை சேர்ந்தவர் தான் திருநாவுக்கரசர். அவரை ஒதுக்குனது யார்? சசிகலா தானே. இப்போ அவர் அதிமுகலே இல்லையே, அங்கங்கே போயிட்டு இப்போ காங்கிரஸில் வந்து காங்கிரஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஏன் இவருடைய சசிகலாவுடைய ரத்த சொந்தம் தானே டிடிவி தினகரன். இப்போ அவர் வேற கட்சியில் வச்சிருக்கிறாரு. அப்போ குடும்ப ரீதியிலேருந்து ஜாதி ரீதி வரைக்கும், இல்லை வந்து ஜாதி பிரிவுகள் ரீதி வரைக்குமே இவங்க எந்த பயனும் இல்லை, எதுவும் செய்யலை, ஒத்துமையாக இல்லை அப்படின்னா எப்படி இவங்களுக்கு வாக்கு வரும்? சில பேர் சொல்கிறாங்க இப்போ அவங்க மாநாட்டில் வந்து கூட்டம் கூடிடுச்சுன்னு. கூட்டம் யாருக்கு தான் கூடலை? இப்போ இவங்க பெங்களூரு சிறையிலேருந்து வந்தப்போ தமிழ்நாட்டு எல்லையிலேருந்து வரவேற்பு கொடுத்தாங்க, பல்லாயிரக்கணக்கான பேர். என்னாச்சு? இவங்க செய்த அரசியல் என்ன? 2021 நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன்னு சொன்னது தான் இவங்க செய்த அரசியல். இப்பயும் ஒன்றும் தள்ளி போயிடல. இப்போ இது வரதில்ல. போன தடவை என்னாச்சு, அரசியலுக்கு தீவிரமாக வரப்போகிறேன்னாங்க, உடனே ஒரு ரைடு ஒன்று நடந்துச்சு மத்திய அரசு, விலகிறேன்னாங்க. இப்போ அது மாதிரி மறுபடியும் ரைடு வந்துச்சுன்னா நாளைக்கே சொல்லிடுவாங்க நான் அரசியல். அவ்வளோதான் சசிகலாவுடைய அரசியல், அவ்வளோதான். ஸோ இத்தனை ஆண்டு காலம் அதிமுக பயணித்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட கொள்கைகளையும் திராவிட இயக்கத்தையும் காப்பாற்றுற ஒரே கட்சி திமுக மட்டும்தான், அதை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா சார்? என்ன சொன்னார்? திராவிட கொள்கைகளையும் திராவிட இயக்கத்தையும் காப்பாற்றுற ஒரே கட்சி திமுக தான், தளபதி அவர்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு, எல்லா துறைகளிலும் திமுக அரசு தரமாக செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறாரு. இப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இவரே வந்து பிஜேபியில் சேரக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அப்பயும் சொல்லுவார், திராவிட ஆட்சியை சிறப்பாக செய்கிறது பிஜேபி தான் பேர். அதனால் அது ஒரு அப்புறமேல டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, தேசிய கொள்கை அப்படின்னு சொல்லி மாற்றிடுவார், அவ்வளோதான். அதனால் அவர் சொன்னதை ஒரு பெருசாலாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் சார். திமுகவோட வந்து கோர் ஸ்ட்ரென்த்தே இப்போதைக்கு பிஜேபியோட எதிர்ப்பு அரசியல் தான். பிஜேபி உள்ளே வந்துடும், எங்களை ஓட்டு போடுங்கிறதா ஒரு தாரக வாசகமாகவே இருக்கும். இப்போ பிஜேபி எதிர்த்து ஓபிஎஸ் பேசுவாரா? இத்தனை வருஷம் அவங்க கூட பயணி செஞ்சுட்டு நிச்சயம் அவர் பேச மாட்டார். எப்படி பேசுவார்? அது தெரிஞ்சுதான் அதை சேர்த்துருக்கு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் அட்டாக் பண்ணி டார்கெட் பண்ணுறதுக்காக ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து புதுசு இல்லை. என்ன காரணம் சொல்லுன்னா, இந்த பாரிவேந்தர்
அவர் திமுக கூட்டணியில் எம்பி ஆனார். பாதியில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஆதரவை பாஜகவுக்கு அளிக்கிறேன்ட்டார். ஆனால் அவர் போட்டியிட்டு வென்றது உதயசூரியன் சின்னம். ஆனால் அந்த அவர் பீரியடு முடிகிற வரைக்கும் திமுக அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்போ அவரை பற்றி இவர் இப்படி தான் போவாருன்னு தெரிஞ்சு தான் சீட்டாக கொடுத்தாங்க. அப்போ அரசியல் நுணுக்கங்கள் சொல்லப்போனால் அது ராஜதந்திரம், சாணக்கியம் இப்படி நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். அதனால் இது ஒரு பெரிய விஷயமான இருக்காது. சார், இந்த பரபரப்பு சூழலில் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இன்னொரு திராவிட கட்சியுடன் தான் கூட்டணி வைப்பேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது திமுகவா சார்? அதாவது திமுக கூட சேர முடியாது ராமதாஸ். ஏன்னா அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணை போடுது. அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பக்கம் அதிமுக பக்கம் வரலான்னா அங்கே உண்மையான பாமக அங்கே இருக்குது. ஏன்னா தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் கொடுத்தாச்சு. கட்சி பெயர்லேருந்து சின்னம் வரைக்கும் அன்புமணி தான் தலைவர் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகிகள் ரீதியாகவும் தொண்டர்கள் ரீதியாகவும் ஒரு வாய்ப்பு, ஒரு ஆதரவு வந்து இங்கே அன்புமணிக்கு தான் இருக்குது. அதுதான் பாமக. அதனால் அங்கே வர முடியாது. ஆனால் இவர் வந்து எப்படி சொல்கிறாரு, திராவிட இயக்கத்தோட தான் கூட்டணின்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க சசிகலா இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுடைய சகோதரர் திவாகரன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் வந்து அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு தான் நினைவு எனக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன போராட்டம் நடத்துனாங்களா, தேர்தல்னான்னு தெரியல. ஒருவேளை அந்த கட்சி கூட அதுதானே திராவிடர் கட்சி. இப்போ வாய்ப்புள்ள கட்சி அதுதான் ராமதாஸுக்கு. இல்லை அது கூட எதுவும் கூட்டணி வைக்க போகிறாரான்னு தெரியல. ஓகே சார், நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.